அடுத்ததாக நாடகம். இந்த நாடகம் பெரிய புராணம் பிறந்த கதை. சேக்கிழார் பெருமான் எழுதிய 12ஆம் திருமுறை பெரிய புராணம் பிறந்த கதையை நமக்காக இங்கே மேடையில் நடிப்பதற்காக மலேசிய இந்து சங்கம் புட்டாலிங்ஜயா வட்டாரத்தின் மாணவ மணிகள் இப்பொழுது மேடைக்கு அழைக்கப்படுகின்றனர். திருச்சிற்றம்பலம் மேடை நாடகம். பெரிய புராணம் தந்த சேக்கிழார். சேக்கிழார் அரச பதவியை விட்டெறிந்து தெய்வ திருப்பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். திருத்தொண்டர் புராணம் எனப்படும் பெரிய புராணம் இன்றளவும் நிலை பெற்று விளங்குவதற்கு இவரது அயராத உழைப்பே காரணம். தொண்டை நாடு புலியூரில் குன்றத்தூர் கிராமத்தில் அவரித்தவர் சேக்கிழார். அவர் பிறந்ததும் அருண்மொழி ராமதேவர் என்ற பெயர் இடப்பட்டது. இவரது சகோதரர் பாலராவையார். சேக்கிழாரின் தந்தை 2ஆம் குலோத்துங்கன் எனப்பட்ட அனபாய சோழனிடம் அமைச்சராக பணியாற்றினார். 1133ஆம் ஆண்டு முதல் 1150ஆம் ஆண்டு வரை இவனது ஆட்சி காலம் இருந்தது. சேக்கிழாரின் தந்தை அரசவைக்கு வரும்போதெல்லாம் சேக்கிழாரையும் உடன் அழைத்து வருவார். இதனால் சேக்கிழாருக்கு அரசியல் நடவடிக்கை அத்துப்படியாயின. தந்தையை தொடர்ந்த சேக்கிழாருக்கு அந்த பதவி கிடைத்தது. அனபாய சோழன் சேக்கிழாரை தனது முதல் அமைச்சராகவே நியமித்தான். சேக்கிழார் தனது பொறுப்பை நல்ல முறையில் கவனித்து நாட்டை நல்வழியில் நடத்தி சென்றார். ஒரு முறை திரு நாகேஸ்வரத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை தரிசிக்க சென்றார். இறைவனை கண்டதும் அவரது கண்கள் பணிந்தன. அவர் உடலே இறை சக்தியால் ஆட்டுவிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அரச பதவியை விட்டுவிட்டு தெய்வ பணிக்கு சென்று விடலாமா என எண்ணினார். இந்த நேரத்தில் மன்னனின் போக்கு திடீரென மாறியது. மன்னன் அனபாய சோழன் சீவக சிந்தாமணி எனும் காப்பியத்தை படித்துவிட்டு சிற்றின்பத்தில் மூழ்கி காலத்தை கழித்தான். எனவே சிவ நூல்களை படித்து நல்ல வழியில் செல்ல மன்னனை சேக்கிழார் கேட்டுக்கொண்டார். உலகளும் இச்சனே போற்றி, தில்லைவாள் இச்சனே போற்றி. ஓம் நமச்சிவாய. அண்ணா, ஏன் இவ்வளவு பதற்றம்? அது அண்ணா, நமது மன்னர் 2ஆம் குலோத்துங்கன் அனபாய சோழன் சீவக சிந்தாமணி எனும் காப்பியத்தை படித்துவிட்டு சிற்றின்பத்தில் மூழ்கி கிடக்கிறார். நமது நாட்டை காக்க வேண்டிய அவர் இப்படி கிடைக்கிறார். நமது நாடு என்னாவது? கவலை இல்லாத தம்பி, நடப்பவையாவும் நன்மைக்கு என்று நம்புவோமாக. திருநாகேஸ்வரத்தில் வீட்டிற்கும் எம் சிவபெருமானை தரிசித்தது முதல் அந்த எரிசக்தியை என்னை வழிநடத்துவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இறை செய்விலியால் என் விதிமுள்ள காலத்தை கழித்து விடலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் எப்பொழுது மன்னனை சிவனின் வழிக்கு கொண்டும் வரும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது என்பதை உணர்கிறேன். ஆமண்ணா. சுவாமி, நான் ஒன்று கூறுவேன், கோபம் கொள்ளக்கூடாது. ஆண்டி, நான் அந்த சைட் நிற்கணுமா இல்லை மன்னர் நிற்கணுமா? சுவாமி, தாங்கள் சதா சர்வ காலமும் அந்த புறத்தில் நாட்களே கழித்து கொண்டிருந்தால் அப்படி இல்லை சுவாமி. அதற்கு ஒரு காலம் நேரம் இருக்கிறது. அதைதான் கூற வந்தேன். தவறாக இருந்தால் மன்னிக்கவும் சுவாமி. வணங்குகிறேன் மன்னா. அரசி, இந்த நேரத்தில் இங்கு வந்த காரணம் என்ன? மன்னிக்க வேண்டும் மன்னா. தங்களை காண சேக்கிழார் பெருமானும் அமைச்சர் பாலராவாயரும் வந்துள்ளனர். அவர்கள் இங்கு வந்துள்ளதன் காரணம் என்ன? சுவாமி, காரணம் காரியங்கத்தில் ஆராயாமல் அவர்களை வர சொல்லுங்களே. சரி, அவர்களை வர சொல்லு. அப்படியே மன்னா.
மன்னா. வாருங்கள் சேக்கிழாரே, வாருங்கள். அமைச்சரே, மன்னா நலமா? என் நலத்திற்கு என்ன குறைவு? இன்று நன்றாக உள்ளது. நாளை என்ன நடக்கும் என்பதை யார் அறிவார் மன்னா? நீ சொல்வது? இறை வழியை விட சிறந்தது எதுவும் இல்லை மன்னா. உலக இன்பம் நிலையற்றது, இறை இன்பமோ நிலையானது. நம்பி ஆண்டார் நம்பி எழுதிய திருவந்தாதியை செப்படு செய்த ராஜராஜ சோழன் சைவ சமயத்தை உண்மை நேற்றிய மக்களுக்கு எடுத்து காட்டினார். அப்படிப்பட்ட மன்னனின் வழியில் வந்த தாங்களும் சைவ சமயத்தை காக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். தாங்கள் கூறுவது உண்மை. ராஜராஜ சோழனின் வழித்தோன்றலான நானும் எனது பங்கை ஆற்றுவது எமது மிகப்பெரிய கடமையாகும். ஆகும் அண்ணா, தங்களின் மனமாற்றம் மனமகிழ்வை ஏற்படுத்துகிறது. இறையை உணர்ந்த நான் தங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். சிவபெருமானின் தொண்டர்களின் வரலாற்றை காவியமாக்கி தர வேண்டும். என் மனதை தோன்றியதை கூறி இதை இறைவன் அந்த சிவபெருமானின் கிட்டே கட்டளையாக கருதி என் முயற்சியை துவக்குகிறேன். இந்த தெய்வீக கடமைக்கு பொன்னும் பொருளும் நானே எடுத்து வழங்குகிறேன். என்னால் இயன்ற சிறு பங்களிப்பு. அப்படியே ஆகட்டும் அண்ணா. தேவி, சுவாமி. நான் ஒன்றை கூறுவேன். சுவாமி, நான் ஒன்று கூறுவேன், கோபம் கொள்ளக்கூடாது. என் தேவி என்ன கூறினாலும் அதில் எனக்கு கோபமே வராது. சுவாமி, தாங்கள் சதா சர்வ காலமும் அந்த புறத்தில் நாட்களை கழித்து கொண்டிருந்தால் என் தேவிக்கு என் மீது சலிப்பு ஏற்பட்டு விட்டதோ? அப்படி இல்லை சுவாமி, அதற்கு காலம் நேரம் இருக்கிறது. அதைதான் கூற வந்தேன். தவறாக இருந்தால் மன்னிக்கவும் சுவாமி. வணங்குகிறேன் மன்னா. அரசி, இந்த நேரத்தில் இங்க வந்த காரணம் என்ன? மன்னிக்க வேண்டும் மன்னா. தங்களை காண சேக்கிலார் பெருமானும் அமைச்சர் பாலராவாயரும் வந்துள்ளனர். அவர்கள் இங்கு வந்துள்ளதன் காரணம் என்ன? சுவாமி, காரணம் காரியங்கத்தில் ஆராயாமல் அவர்களை வர சொல்லுங்களே. சரி, அவர்களை வரச் சொல். அப்படியே மன்னா. வணங்குகிறேன் மன்னா. வாருங்கள் சேக்கிழாரே, வாருங்கள். அமைச்சரே. மன்னா நலமா? என் நலத்திற்கு என்ன குறைவு? இன்று நன்றாக உள்ளது. நாளை என்ன நடக்கும் என்பதை யார் அறிவார் மன்னா? நீர் சொல்வது? இறை வழியை விட சிறந்தது எதுவும் இல்லை மன்னா. உலக இன்பத்தை விட இறை இன்பம் பெரிதோ? உலக இன்பம் நிலையற்றது, இறை இன்பமோ நிலையானது. நம்பி ஆண்டார் நம்பி எழுதிய திருவந்தாதியை செப்படு செய்த ராஜராஜ சோழன் சைவ சமயத்தை உண்மை நேற்றிய மக்களுக்கு எடுத்து காட்டினார். அப்படிப்பட்ட மன்னனின் வழியில் வாழ்ந்த தாங்களும் சைவ சமயத்தை காக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆம், தாங்கள் கூறுவது உண்மை. ராஜராஜ சோழனின் வழித்தோன்றலான நானும் எனது பங்கை ஆற்றுவது எமது மிகப்பெரிய கடமையாகும். ஆகும் அண்ணா, தங்களின் மனமாற்றம் மனமகிழ்வை ஏற்படுத்துகிறது. இறையை உணர்ந்த நான் தங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். சிவபெருமானின் தொண்டர்களின் வரலாற்றை காவியமாக்கி தர வேண்டும் ஐயனே. என் மனதை இருந்து தோன்றுகிட்டேன். இதை இறைவன் அந்த சிவபெருமானின் கிட்டே கட்டளையாக கருதி என் முயற்சியை துவக்குகிறேன். இந்த தெய்வீக கடமைக்கு பொன்னும் பொருளும் நானே எடுத்து வழங்குகிறேன். என்னால் இயன்ற சிறு பங்களிப்பு. அப்படியே ஆகட்டும் அண்ணா. திரு தொண்டர்களின் வரலாற்றை எழுத தில்லைக்கு வந்து விட்டேன். ஆனால்
எப்படி துவக்குவது? எங்கே துவக்குவது? சேக்கிழாரே, ஏதோ தயங்குவது போல் தெரிகிறதே. 63 திரு தொண்டர்களின் புராணம் அல்லவா? அதுதான் எப்படி துவக்குவது என்ற தயக்கம் ஏற்படுத்துகிறது. சேக்கிழாரே, உலகமுய்ய திருத்தொண்டர் புராணம் எழுத முதல் அடியை உலகெல்லாம் என்று துவங்குக. ஆஹா ஆஹா, தில்லை அம்பல நடராஜரை அடியெடுத்து கொடுத்து விட்டார். ஆமிரவா, உமது கருணையே கருணை. உலகெல்லாம் 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 உணர்ந்து ஓதற்கு அறியவன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். நிலவுலாவிய நிர்மலி வேணியன். நிலவுலாவிய நிர்மலி வேணியன். அழகில் சோதியல் அம்பலத்தாடுவார். அழகில் சோதியல் அம்பலத்தாடுவார். மலர் சிலம்படி வாட்டி வணங்குவாம். மலர் சிலம்படி வாட்டி வணங்குவாம். திருத்தொண்டர் புராணத்தை துவக்குங்கள். முதலில் இறைவனிடம் பொற்றாளம் பேரு திருஞான சம்பந்தர். உமையம்மிடம் ஞானப்பால் உண்டவர் அல்லவா? திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி. தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன். ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். சமண மதத்தை தழுவி சூளை நோயால் அவதிப்பட்ட தன் தமைக்கையின் அறிவுரையால் சிவனருக்கு திரும்பிய திருநாவுக்கரசர். திருச்சிற்றம்பலம் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோல கற்றுணை பூட்டியோ. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம்.
இறைவனே நண்பனாக கொண்ட அவரையே பித்தன் என்று பாடி சுந்தரமூர்த்தி நாயனார். பித்தா திருச்சித்ரம்பலம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எட்டால் மறவாதேன் நினைக்கின்றேன் மனதுன்னை எட்டால் மறவாதேன் நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாள் பெண்ணை தேன் பால் விண்ணை நல்லோ அருள் துறையுள் வைத்தாள் பெண்ணை தேன் பால் விண்ணை நல்லோ அருள் துறையுள் அட்டாவன காலாயினி அல்லே எனலாமே அட்டாவன காலாயினி அல்லே எனலாமே திருச்சித்ரம்பலம். இவனே கையப்பமிட்டம் திருவாசகம் பாடிய மாணிக்கவாசக பெருமான். திருச்சிற்றம்பலம். தொல்லைரு பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவ நெறியடிக்கும் வாதவூர் எங்கோ திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் எனும் தேன். திருச்சிற்றம்பலம். இறைவனுக்காக தனது கண்களையே கொடுத்து கண்ணப்ப நாயனார். இறைவனிடம் பேருவம் பெற்ற காரிக்காலமையார். மூவாயிரம் திருமந்திரம் பாடிய திருமூலர். காணட்டும் பெரிய புராணம் அரங்கேறட்டும். திருஞான சம்பந்தர் அவதரித்த 4253 பாடல்கள் கொண்ட பெரிய புராணம் அரங்கேறட்டும். என்றும் இன்பம் பெருக்கும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மோகிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவு உலகெல்லாம் வாழ்க சேக்கிழார் பெருமான், வாழ்க 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 சேக்கிழார் பெருமான், வாழ்க 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 சேக்கிழார் பெருமான். வாழ்க வாழ்க.
சடைய என்னுமால் சரணி என்னுமால் சடைய என்னுமால் சரணி என்னுமால் விடைய என்னுமால் வெறுவ விழுமால் மடையார் கூவலை மலரும் மலர் சாக்கியரும்
ஞானம் வல்லார் மருகல் பெருமாள் உயர் ஞானம் உணர்ந்த தடியுள் குதலார் இய ஞான சம்பந்த பாடவல்லார் விய ஞானவெல்லாம் விளங்கும் புகழே வியஞாலமெல்லாம் விளங்கும் புகழே ஸ்தம்பம் சொற்று நெய்வேதியன் சோதிவானவன் போற்று நெய் தீரந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை போட்டியோர் கடலீர் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவின கருங்கலம் பொங்கு தாமரை ஆவின கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவின கருங்கலம் கோட்டமில்லது நாவின கருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்றி நின்றறுப்பது நமச்சிவாயவே இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்தியாரையும் விடுக்கின் பிறானென்று வினவுவோமல்லோ அடுக்க கீழ்கடுக்கினும் மருளிந்த முற்று நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே வெந்த நீரருங்கலம் விரதிகர்க்கெல்லாம் அந்தனர் கருங்கலம் அருமறையாரங்கள் திங்களு கருங்கலம் திகழுனர் மொழி நங்களு கருங்கலம் நமச்சிவாயவே சலமித சகல சாதவர்களார் நலமித நாள் தோறும் நல்குவானலம் குலமிதராகினும் குலத்திற்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே விடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினரன் நேரி ஓடி சென்றனும் ஓடினேனோ
சோதி உள்ளது பல்லக விலகது பலரும் காண்பது நல்லது விலகது நமச்சிவாயவே முன்னறியாகிய முதல்வன் மூத்தன தன்னறிய சரணாதல் தின்னமே அன்னறியே சென்றங்கு அடைந்தவர்களாம் நல்லறியாவது நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்த பூப்பினை திறந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்ல தமக்கு இடுக்கண் இல்லையே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்த பூப்பினை திறந்தடி பொருந்த